மகாநதி சீரியல் நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு, அவங்க பிறந்த குழந்தைங்க தான் இது 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்டு காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. எங்கள் அப்பா பற்றி ஒரு வார்த்தை கூட இதுக்கப்புறம் தப்பா பேசிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது, முதல்ல வீட்டு விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாங்க. அடுத்து அவங்க வீட்டில் உள்ள ப்ரூஃப் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு காவேரி அம்மா கல்யாணி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என் புருஷன் கண்டிப்பாக இது பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் ஏதோ ஃப்ராடு பண்ணி எங்கெல்லாம் ஏமாத்தா பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அடுத்து காவேரியும் கண்டிப்பாக இது காலத்துல போட்டோஸ் ரெடி பண்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி வேற யாரும் தான் இது மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க மட்டும் தெரியுது, கண்டிப்பா இது உண்மை கிடையாது, ஆனா இந்த விஷயத்த மட்டும் நான் போலீஸ் கேஸ் எடுத்துட்டு போனேன்னா அப்புறம் நீங்க ஜெயில போக வேண்டியது இருக்கும், அதனால இப்பவே மரியாதை போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க கிட்ட கோவப்படுறாங்க. நீங்க ஒழுங்கா எப்படி வேணாலும் விசாரிங்க, நீங்க விசாரிச்சா உங்களுக்கே உண்மை தெரியும், நான் அவருடைய ஒய்ஃபுங்கிற உண்மை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காவேரி இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை எங்களால சும்மா விட முடியாது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டிப்பா தெரியதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டுறாங்க. ஒரு பக்கம் அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, ஆனா நான் தான் அவங்களுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க. ஒரு பக்கம் இந்த விஷயத்தை நினைச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் ரொம்பவே துடிச்சு போறாங்க. ஒரு பக்கம் அந்த லேடி வெளியில வந்ததுமே பசுபதிக்கு கால் பண்றாங்க. அண்ணா நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டில் போயிட்டு நான் எல்லாத்தையும் ப்ரூஃபும் காமிச்சிட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் சொன்னேன், அதை கேட்டு அவங்க ரொம்பவே ஆடி போயிட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அவ ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பசுபதி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதியோ கண்டிப்பா அந்த ரிப்போர்ட்டே வந்தாலும் அதை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும், அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இந்த விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் அந்த லேடி அந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை எங்களுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க விற்க முடியாது, இந்த வீட்டுல எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவிரி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா அதை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் காவிரி அப்படின்னு சொல்றாங்க. காவிரியும் இவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு நான் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவால் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் கல்யாணி அந்த போட்டோ பார்த்துட்டு மனம் உடைஞ்சு போறாங்க. ஏன் உங்க பையன் இது மாதிரிலாம் பண்ணாரு, கண்டிப்பா அவர் அப்படி பண்றவர் கிடையாது, எனக்கு எதை சொல்றது, நான் எதை கேட்கறது எதை நம்புறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கல்யாணி ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுகுறாங்க. காவேரி கல்யாணிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்பாவை போயிட்டு நீ எப்படிமா சந்தேகப்படலாம், கண்டிப்பா அப்பா அப்படி ஒரு தப்பை பண்ணிருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா இது வேற யாரோட வேலைதான், அதை நான் கண்டுபிடிச்சு கண்டிப்பா நிரூபிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணிக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா அந்த லேடியோ நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டுல தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதே வீட்டுல அவங்களும் அவங்க ஃபேமிலியோட இருக்கிறாங்க. காவேரி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க.